ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் கைருசி சமையல். இன்றைக்கி நம்ம ரொம்ப சூப்பர்வான ஒரு ஸ்டார்டர் ரெசிபி பன்னீர் டிக்கா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ரெசிபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். ஒரு பெரிய மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 1/2 கப் அளவுக்கு கர்ட் ஆட் பண்ணிக்கிறேன். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, கொஞ்சம் கசூரி மெத்தி ஆட் பண்ணிக்கிறேன். இல்லைன்னா பரவாயில்ல, ஸ்கிப் பண்ணிக்கலாம். சாட் மசாலா கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கிறேன். அது ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்குன்றதுக்காக. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் நம்மளுக்கு பைண்டிங் மெட்டீரியலாக நம்ம பேசன் கடலை மாவு தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ 2 டீஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு, 1 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ், கொஞ்சம் உப்பு, தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பாருங்கள், ஒரு நல்ல திக்கான பேஸ்ட் கிடச்சிருக்கு நம்மளுக்கு. இப்போ 8லேருந்து 10 பீஸ் அளவுக்கு பன்னீர் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு ஆனியனை இந்த மாதிரி பெரிய பெரிய ஸ்லைசஸாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி கேப்சிகமும், டொமேட்டோ வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் இந்த இடத்துல தக்காளியை ஸ்கிப் பண்ணிட்டேன். ஸோ நல்லா கலந்துட்டு ஒரு 1/2 அன் ஹவர்லேருந்து 45 மினிட்ஸ் வரைக்கும் இது நல்லா ஊறணும். அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். 30 மினிட்ஸ் வரைக்கும் ஊற வச்சுட்டேன். இப்போது இந்த சாப்ஸ்டிக்ஸை ஒரு 10 நிமிஷம் அளவுக்கு நான் தண்ணியில் போட்டு ஊற வச்சு எடுத்திருக்கேன். பன்னீரோட மசாலா எல்லாமும் நல்லா ஊறி இருக்குது. இப்போ இதை இந்த உடன் ஸ்கியூவர்ஸில் எல்லாத்தையும் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பன்னீர் ஆட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி கேப்சிகம் ஒன்று, ஆனியன் ஒன்று, அதே மாதிரி மாற்றி மாற்றி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், எப்படி வேணுமோ அப்படி. இதே மாதிரி எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கலாம். இது ரொம்ப சிம்பிளான ஒரு டிஷ்ஷு, ஆனால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பாருங்கள், எல்லாம் போட்டாச்சு. நம்ம வீட்டில் சப்பாத்தியெல்லாம் செய்வோம் இல்லையா, அதே தவா தான் நான் எடுத்திருக்கேன் இன்றைக்கி. மேலே கொஞ்சம் பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ஸ்கியூவர்ஸில் போட்டு வச்சுருக்கோம் இல்லையா பன்னீர், அதை இங்கே ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இதை மீடியம் ஹை ஃப்ளேமில் வச்சு வேக வைக்கணும். ஒவ்வொரு சைடும் ஒரு 2 மினிட்ஸ் வரைக்கும் வெந்தால் போதும். இது பன்னீரில் இந்த மசாலா எல்லாம் நல்லா ஊறி இருக்கிறதால ஒரு 2 மினிட்ஸ் வச்சாலே ரொம்ப சீக்கிரமாக வெந்துடும். ஸோ மேலேயும் கொஞ்சம் பட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு பட்டர் வேண்டான்னு தோணுச்சுன்னா நீங்கள் ரீஃபைண்ட் ஆயில் கூட ஆட் பண்ணிக்கலாம். மூடி போட்டு வேக வைக்கிறேன். ஸோ எல்லா பக்கமும் ஈவனாக குக் ஆகுன்றதுக்காக. பாருங்கள், இப்போ 2 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நான் இன்னொரு பக்கம் திருப்பி வச்சுக்கிறேன். நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சா மட்டும்தான் அது தீயாது. இங்கே பாருங்கள், கொஞ்சம் லைட்டாக தீஞ்ச மாதிரி ஆகிட்டுருக்கு, கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் இருந்ததால். இப்போ 4 பக்கமும் நல்லா வெந்திருக்கு, எடுத்துடலாம். இவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் ஆனியன், கொஞ்சம் குக்கும்பர் கூட சர்வ் பண்ணுங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாக. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கை ருசி சமையல்.